வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பழைய வளையலை வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு வளையல் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு 7 வளையல் தேவைப்படும். இந்தமாரி ஒரு அட்டையில் நம்ம ரவுண்ட் பண்ணி அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நம்ம வளையலில் ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு 7 அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் ஒயிட் கலரோட பேப்பரோ அட்டையோ ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இதுமாரி ஒட்டிட்டேன். இந்தமாரி நான் 7 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வளையல் எடுத்துக்கலாம். வளையலில் க்ரீன் கலர் உள்ள நூல் வச்சு அதில் ஃபுல்லாக சுற்றிடுங்க. வளையலை சுற்றுவோம். ரெட்டைப்பட்டையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் சுற்றிக்கலாம். இந்தமாரி போட்டுட்டு அதில் அப்படியே போட்டு டைட்டாக முடிச்சு மாரி அப்படியே இழுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இது போல் 7 வளையலையும் இதேமாரி சுற்றிக்கலாம். நம்ம க்ரீன் கலர் வளையல்னால் உங்களுக்கு இந்த கேப் தெரியாது. வேறு கலர்னால் கொஞ்சம் அந்த சரியாக சுற்றலைன்னா வேறு கலர் தெரியும். இப்போ நம்ம இதுமாரி எல்லா வளையலையும் அதில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கலர் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெயிண்ட் பண்ணிவிட்டு சுற்றி ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிப்போம். அதேமாரி 7 கலரையும் 7 இதையும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நம்ம மிரர் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் மிரரும் அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப் மிரரும் ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்தமாரி சுற்றி ஒரு 6 டைமண்ட் ஷேப் மிரர் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட மிரர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் இருந்தால் கூட ஸ்டோன் ஒட்டிக்கலாம். மிரர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. பாருங்கள், இந்தமாரி சுற்றி ஒட்டிக்கலாம். அதே போல் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரில் டாட்டாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வளையல் அதில் ஒட்டிடுவோம். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஐடியா இருக்கோ நடுவில் கூட ஏதாவது ஸ்டோனுன்னு ஒட்டலாம். நம்ம க்ரியேட்டிவ் தான். பாருங்கள், இது போல் எல்லாத்துக்கும் ஒட்டி வச்சுடுவோம். இப்போ 7 ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் வளையலை ஆஃபாக உடச்சி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட்டர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கையில் கிழிக்காத பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த ஆஃபுக்கு தகுந்த மாதிரி அட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இதில் நான் எல்லோ கலர் அடிச்சுட்டு க்ரீன் கலர் அடிக்கிறேன். இது ப்ளூ கலர்ன்றதுனால க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு டாட்டாக எல்லோ கலர் வச்சுட்டு வளையல் இந்தமாரி ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு நம்ம அதே மிரர் ஒட்டலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மிரர் வச்சுட்டு ஒரு 3 மிரர் மட்டும் ஒட்டிப்போம் ஆஃப்ன்றதுனால. இதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவ் ஐடியா தாங்க. நம்ம இன்னும் என்ன ஸ்டோன் இருக்கோ இல்லை கலர் உங்களுக்கு ஸ்டோன் இல்லைன்னா கூட ஃபோம் ஷீட் கூட நம்ம கட் பண்ணி இந்தமாதிரி டைமண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ இதுமாரி எல்லா வளையலையும் நம்ம ஒட்டி வச்சுப்போம். ஒட்டி வச்சுட்டு அந்த மேலே அதுமாரி ஒரு 2-3 டாட் பண்ணிப்போம். ஏன்னா அது உங்களுக்கு வெறும் ப்ளூவாக விட்டால் மொட்டையாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் 7 அதே போல் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீழே தொங்க விடுறதுக்காக இந்தமாரி 2 கலர் க்ரீனும் ப்ளூ கலரும் எடுத்துப்போம். இதேமாரி ஒரு 10-15 சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நடுவில் ஒரு நூலால் கட்டிட்டு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு கட் பண்ணிப்போம். இப்போ இதை முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் நூல் எடுத்து நடுவில் சுற்றிக்கலாம். இந்தமாரி இந்த முனையில் டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதையும் முடிச்சு போட்டு கீழே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அழகாக கீழே இப்படி தொங்க விடுறதுக்காக இதுமாரி கட் பண்ணிப்போம். கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் 3 தேவைப்படும் நமக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த முனையில் நம்ம குளூ தேய்ச்சிட்டு இந்தமாரி ஊசி மாதிரி உங்களுக்கு இழுத்து விட்டிங்கன்னா காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் மணி கோத்துக்கலாம். இதில் ஒரு 8 மணி கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி கோத்துப்போம். கோத்துட்டு இதெல்லாம் இப்போ நம்ம ஒட்டிடுவோம். இந்த ஷேப்புக்கு வச்சு ஃபுல்லாக ஒட்டிடுவோம். மிரர் வைக்கிறதுனால உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்தமாரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு ஐஸ் குச்சி கொடுத்து நம்ம ஸ்டிப்புக்காக ஐஸ் குச்சி வச்சு ஒட்டிட்டோம். அவ்வளோதாங்க, மணியும் கொத்துட்டோம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.